ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொத்தடிமை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாக்கப்படும். ஸோ February 9 பார்த்தீங்க அப்படின்னா பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் 1976 February 9 இந்த பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த February 9 வந்து இந்த கொத்தடிமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த விழிப்புணர்வு கூட்டமாக நடைபெற்றிருக்கு. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா Part 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நமக்கு 6 விதமான அடிப்படை உரிமைகளை வந்து தருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஸோ மக்களை வந்து அழிவிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 23 and 24. ஸோ இதில் ஆர்டிகல் 24 பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக்கிங் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். ஸோ இந்த அடிப்படை உரிமை தான் ஆள் கடத்தல் மற்றும் அதே மாதிரி கொத்தடிமைகளை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒழிக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமை. ஸோ இதன்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாண்டட் லேபர், அதாவது குறைந்த ஊதியத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொழிலாளர்களை பணியமர்த்துவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு பணபலன் தராமலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அடிமைத்தனத்தில் வந்து அவங்கள வந்து வேலை வாங்கக்கூடியதா என்னன்னா அந்த பாண்டட் லேபர் அப்படிங்கிறது. ஸோ அதை ஒழிப்பதற்காக தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் 1976 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து ஒரு பாண்டட் லேபரை வந்து வேலைக்கு அமர்த்துறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன வேஜஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த கொத்தடிமை ஒழிப்பதற்காக சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. February 9 தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதற்கான விழிப்புணர்வு கூட்டம் தான் நடந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுடைய முதலமைச்சர் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க.